கூவத்தில் திரிசா தான் கேட்டான். அப்புறம் அந்த கருணாஸுக்கு தெரியும், நடிகர் கருணாஸ் தான் அதில் ஏற்பாடு பண்ணார். பாவம். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக, சசிகலா அவர்களிடம் நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து அதிமுகவின் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களை தன் வசப்படுத்துவதற்காக கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டம் பணத்திற்காகத்தான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில், அதையும் தாண்டி ஒருபடி மேலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி செய்த வேலைதான் தற்பொழுது ஒட்டுமொத்த அரசியலிலும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக ஆனதற்கும் மற்ற எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவாக இருப்பதற்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் தற்பொழுது மொத்த அதிமுகவின் எம்எல்ஏக்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. ராஜு அவர்கள், தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ராஜு அவர்கள் செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது இவர் கூறியது, அதிமுகவின் தற்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் வேண்டுகோள் இணங்க அவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக பல நடிகைகளை ஒரு இரவிற்கு அழைத்து சென்றிருப்பதாகவும், அதன் மூலமாக கிட்டத்தட்ட 75 லட்சம் தற்பொழுது செலவிடப்பட்டிருப்பதாகவும், அனைத்திற்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் பொறுப்பேற்றிருக்கிறார் என்றும், ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தற்பொழுது இத்தகைய வேலைகளை செய்திருப்பதாக தற்பொழுது வீடியோ ஆதாரம் என்னிடம் இருப்பதாகவும் வெளியிட்டிருக்கிறார் மாவட்ட செயலாளர் ராஜு அவர்கள். இதைத்தான் முன்னதாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆதாரம் என்னிடம் இருக்கிறது என்றும், அதை வெளியிட்டால் நிச்சயமாக அதிமுகவை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படும் என்ற ஒரே காரணத்திற்காக எடப்பாடி பழனிசாமி செய்த தில்லுமுள்ளு அனைத்தையும் வெளியிடாமல் இருக்கிறேன் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருந்தார். தற்பொழுது சினிமா பட நடிகைகளை கருணாஸ் அவர்கள் மூலமாக கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் வரவழைத்து செய்யப்பட்டது அனைத்தும் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார் தெற்கு மாவட்ட செயலாளர் ராஜு அவர்களை பற்றி உங்களது கருத்துக்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர் அதிமுகவில் இருப்பதற்கு தகுதியுடையவரா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.